காலையிலேருந்து நைட்டு வரை ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நைட்டு திங்க் பண்ணும்போது எதுவுமே அச்சீவ் பண்ண மாதிரி தோணுதுல. இப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சரஸ். நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. நீங்க ஒர்க் பண்ணல, ஓவர் திங்கிங் பண்றீங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே சொல்றது ப்ரொடக்டிவிட்டியோட எனிமி வந்து சோசியல் மீடியா, ஃபோனு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம். ஆனா சயின்ஸ் சொல்றது உண்மையான எனிமி யார் தெரியுமா? உங்களோட ஓன் மைண்டு தான். இன்னைக்கு நம்ம அதைத்தான் புரிஞ்சுக்க போறோம். ஒய் ஓவர் திங்கிங் கில்ஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி என்டையர்லி. இந்த வீடியோ யாரால ஸ்பான்சர் பண்ணப்பட்டது? SBO, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். நான் ஏன் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னா, நான் மட்டும் 15,000 ஏர்ன் பண்ண போதுமா? நீங்களும் ஏர்ன் பண்ணணும்ல. அதுக்காகத்தான் என்னோட லைவ் பேமெண்ட் ப்ரொஃபைல் காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்களும் வீட்டில இருந்தே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட மூலியமா மாசம் 15,000 கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். நான் கைட் பண்றேன். என் நம்பர் இருக்கு, தேவைப்பட்ட மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம சாப்டர் வைஸா ஒவ்வொன்றா போகலாம். ஓவர் திங்கிங்னா என்ன, அது பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ரொம்ப நிறைய யோசிச்சுட்டே இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன, அப்படி போனா தானே புரிஞ்சுக்க முடியும். டேரக்டா உள்ள போயிட்டா கன்ஃபியூஸ் ஆகாதா? வாங்க, மொதல் விஷயம், த ப்ராப்ளம் ஒய் வி கெட் ஸ்டக். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓவர் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆன்சியன்ட் ஹியூமன்ஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பிரைமரி கோல் வந்து சர்வைவ். அன்னைக்கு டேவை சர்வை பண்ணா போதும். விவசாயம் பண்ணியோ இல்ல வேட்டையாடியோ அன்னைக்கு டேவை ஸ்மூத்தா வாழ்ந்தாங்க, அவ்வளோ அருமையா வாழ்ந்தாங்க. அப்ப டேஞ்சர் வந்தா, ஏதாவது டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. திங்க் பண்ற வேலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு டேஞ்சர் உடனே வராது. நம்ம பிரெயின் வந்து ஃபேக் டேஞ்சர்ஸை கிரியேட் பண்ணும். அதாவது ஃபியூச்சர் நினைச்சு ஒரி பண்றது, பாஸ்ட் நினைச்சு ஒரி பண்றது, இப்ப கரெக்டா என்ன பண்ணனே தெரியாம திங்கிங்லேயே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சூசன் நோலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா 52% இன்க்ரீஸ் ஆகுது. டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையுது. when brain doesn't know what to do, நம்ம பிரெயினுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா ஒரு லூப்ல இருக்கும். அந்த லூப் பேர் தான் rumination. இது ஓவர் திங்கிங் சொல்லலாம். அடுத்த விஷயம், அந்த சயின்ஸ் பிகைன் ஓவர் திங்கிங். அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதுதான் உங்க டிசிஷன் சென்டர். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் உங்க பிரெயின்ல உள்ளது, உங்க டிசிஷன் சென்டர். நீங்க டெய்லி எடுக்கிற ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இதுல தான் ஸ்டோர் ஆகும். காலைல எந்திச்சோடனே மறக்காம பிரஷ் பண்றீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கீங்களா, இதெல்லாம் நீங்க தானா பண்றீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஆனா நீ ஓவர் திங்கிங் பண்ணும்போது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஓவர்லோட் ஆகுது. ஓவர்லோட் ஆனா அவுட்புட் சரியா வராது. ஹார்வர்ட் MRI ஸ்டடியில மல்டி டாஸ்கிங் அண்ட் ஓவர் திங்கிங் தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட எஃபிசியன்சியை 40% குறைக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்தது அமிக்டலா ஹைஜாக். இதுதான் உங்க பிரெயின்ல உள்ள ஃபியர் கண்ட்ரோல் பண்ற ஒரு பார்ட். நீங்க ஃபியூச்சர் நினைச்சு ஓவர் திங்க் பண்ணும்போது அமிக்டலா வந்து ஹைஜாக் பண்ணிடும் உங்க கான்சியஸ் பிரெயினை. அமிக்டலா வந்து எப்பப்பெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ அப்பப்பெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிரெயின்ல உள்ள பார்ட். இப்போ நீங்க ஃபியூச்சர் நினைச்சு ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னா இது டேரக்டா அமிக்டலாக்கு தான் போகும். என்ன நினைக்கும் அப்படின்னா, வாட் இஃப் ஐ பீப்புள் ஜட்ஜ், வாட் இஃப் ஐ ஃபெயிலியர் இன் ஃபியூச்சர். கேவலமா பார்ப்பாங்களே இதை பண்ணா, நான் ஃபியூச்சர்ல இதை பண்ணி நான் ஆக்ஷன் அடிக்கேன், ஆனால் தோத்து போயிட்டா என்ன பண்ண. இப்பெல்லாம் நீங்க திங்க் பண்ணும்போது உங்க கான்சியஸ் பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா, லாஜிக்கல் பிரெயின், இதை ஹைஜாக் பண்ணி அமிக்டலா வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்டெப் நின்றுச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு. நீங்க ஸ்கூல் எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், ஆனா கரெக்டா பேப்பர் திறந்து எழுதும் போது எல்லாமே மறந்து போயிடும். காரணம் அமிக்டலா ஹைஜாக். ஆன்சர் மறந்துடுமோ, வராம போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தனால அமிக்டலா ஓவர்டேக் பண்ணிருச்சு. அடுத்தது கார்டிசால் ஃப்ளோடு. அது கார்டிசால் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நீங்க ஓவர் திங்க் பண்ணும்போது உங்க கார்டிசால் ஹார்மோன் பாத்தீங்கன்னா தாறுமாறா போகும், வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? ஃபோக்கஸ் குறையும், மெமரி டிராப் ஆகும், மோட்டிவேஷன் வீக் ஆகும், ப்ரொக்ராஸ்டினேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் காரணம் ஓவர் திங்கிங் தான். 4வது டிசிஷன் பேரலைசிஸ். அதாவது சாய்ஸ் ஓவர்லோடு. when brain have too many options it shuts down. இன்னைக்கு நமக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கனால too many possibilities. இப்போ நீங்க ஒரு வேலையை ப்ராப்பரா பண்ணிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து ஒரு ஃபாரெக்ஸ்ல ஒருத்தன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் வீடியோ பார்க்கும்போது நீங்க ஃபாரெக்ஸை கத்துப்பீங்க. அடுத்து கிரிப்டோல ஒருத்தர் சம்பாதிப்பா, நீ அதை பார்ப்பீங்க. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமான்னு தோணும், அது யூடியூபர் ஆகலாமான்னு தோணும், அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பீங்க, ரீல்ஸ் போடலாமான்னு தோணும். அந்த மாதிரி சாய்ஸஸ் நிறைய இருக்கனால அடுத்துன்னு போய்கிட்டே தான் இருக்க வேண்டியதான். ஜோடி முடிஞ்சு போயிடும். இது எப்படி ஹியூமனை இம்பாக்ட் பண்ணுது? ஓவர் திங்கிங் நாட் ஜஸ்ட் கில் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. உங்க ப்ரொடக்டிவிட்டி மட்டும் காலி பண்ணாது, அதோட சேர்த்து உங்க லைஃபே கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடும். ஓவர் திங்கிங் நீங்க லோ எஸ்டீமா ஃபீல் பண்ணுவீங்க, ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓவர் ஸ்லீப், வீக் டிசிஷன் மேக்கிங், ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜேர்னல் ஆஃப் அப்நார்மல் சைக்காலஜி என்ன சொல்றது அப்படின்னா, டெய்லி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நைட்டு தூங்கும் போது ரிக்ரெட்லேயே இருக்காங்களாம். நீ எதை நினைச்ச அப்படின்னா, அங்கே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினைச்சு இல்லை, அவன் நாட் ஈவன் ட்ரை, அவன் இன்னும் ட்ரை கூட பண்ணலை, அவங்க நினைச்ச ஆக்ஷனை. அதனால ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எப்படி இருக்கலாமா, ஆரே சொல்யூஷன் இதை மட்டும் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம் ஓவர் திங்கிங்லாம் நம்மளானு. ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் யூ கேன் கண்ட்ரோல். உங்களால் ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா உங்கள் லைஃபே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு நான் சொல்கிறது 5 டிப்ஸ். 2 minutes ரூல். எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் அது 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ண தோணுதா,
ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து ஃப்ளோவாக கொண்டு போயிடும். படிக்க உட்கார தோணலையா, 2 நிமிஷம் மட்டும் படிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ளோவாக போயிடும். அடுத்தது பிரெயின் டம்ப். நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் டக்கு வந்து நோட் பண்ணி எழுதிட்டு மறந்துடுங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு தாட் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, அதில் நோட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்க, என்ன தாட் வருதோ அதை எழுதிடுங்க, முடிஞ்சு. இப்போ ஸ்டோரேஜில் உள்ள அந்த தாட்டை எக்ஸ்டர்னல் மெமரி வேற ஒரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, ஃபோனுக்கு மாற்றியாச்சு. அதனால் உங்கள் மெமரி வந்து ஃப்ரீயாகவே இருக்கும், உங்கள் பிரெயின் எம்டியாகவே இருக்கும். அதனால் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டீங்க. எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். 3வது சிங்கிள் டாஸ்கிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் பண்ணும்போது ஒன்றை மட்டும் பண்ணுங்க. இப்போ தோசை சுடுறீங்களா, தோசை மட்டும் சுடுங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிட மட்டும் பண்ணுங்க, ஃபோனை நோண்டாதீங்க. படிக்கீங்களா, படிக்க மட்டும் பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன்னா, தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே பாத்ரூம் க்ளீன் பண்ணுவேன், வீடை க்ளீன் பண்ணுவேன், எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். அங்கிட்டு பார்த்தா தோசை கறிக்கிறோம். இதை மல்டி டாஸ்கிங் வந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை கில் பண்ணிடும், ஓவர் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். 4வது செட் ப்ரியாரிட்டிஸ். ஒன்லி 3 டாஸ்க் பர் டே. ஒரு நாளைக்கு 3 தான், என்ன பண்ணாலும் 3 தான். ஒரு நாளைக்கு 3 ப்ரியாரிட்டி மட்டும் செட் பண்ணுங்க. நம்ம காலை சீக்கிரம் எந்திக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. இந்த 3 மட்டும் தான் ஒரு நாளைக்கு. நிறைய சைன் நினைச்சிங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. 3 விட்டும் ஆர்கனைஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கை கில் பண்ணிடலாம். 5வது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ப்ரீத்திங், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங். ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 3-4 நிமிஷம் ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணுங்க, காமாக இருங்க. இது வந்து அமிக்டலா, அந்த ஃபியர் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறைக்கும், நீங்கள் காமாக இருப்பீங்க. கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்தாச்சு. இதோட பார்த்து என்ன பண்ணா, டோன்ட் ஃபைட் யுவர் மைண்டு. ஓவர் திங்க் பண்ணாதான்னு சொல்லி உங்கள் பிரெயின் கிட்ட சண்டைலாம் போடணும்னா ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க ஸ்மூத்தா. ஏன் அப்படின்னா ஓவர் திங்கிங் வந்து ஒரு ஹேபிட் தான். இட் கேன் பி ஈஸிலி சேஞ்சு. எல்லா ஹேபிட்டையும் ஈஸியாக மாற்ற முடியும். இந்த ஹேபிட்டையும் மாற்றிருங்க, அவ்வளோதானே. இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு டெய்லி வீடியோஸ் பார்க்க அப்படியே சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. இனிமேல் நான் ஓவர் திங்கிங்கே பண்ணாமல் எந்த திங்கிங் இருந்தாலும் அடுத்த செகண்ட் அதை எடுப்பேன்டா அப்படின்றத சொல்கிற விதமாக கமெண்ட்டில் வந்து ஐ வில் ஆக்ட் டுடே அப்படின்றது கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க. எனக்கு ஓவர் திங்கிங் இல்லாமல் இருக்கும். பை பாய்.